வணக்கம். ஒர்க்ஸ் ஆஃப் டிவிகே சார்ல்ஸ் சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கரூர் துயர சம்பவத்தை பற்றி வேலூர் பரப்புரையில் நம்ம தளபதி அண்ணன் பேசியிருந்தார். நமக்கு எல்லோரும் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு என்னை மட்டும் குற்றம் சுமத்துனீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த கேள்வி சரியான யோசித்து பார்த்தோம்னா நமக்கு மட்டும்தான் டிவிகே கட்சிக்கு மட்டும்தான் பரப்புரை செய்கிறதுக்கு மிகப்பெரிய வகையிலான நிபந்தனைகள் விதிக்கப்படுது. இதே லாஸ்ட் வீக் நாம் தமிழர் கட்சிக்கு திருச்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 to 8 டைமிங் கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடலான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் டிஎம்கே மாநாடு, எழுச்சி மாநாடு, உதிர்வு மாநாடு, தளர்வு மாநாடு, இளைஞர் முன்னேற்ற மாநாடுன்னு என்னென்னமோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஆளும் கட்சியாக இருந்துக்கிட்டு அவங்க ஒருதலை பட்சமாக டிவிகே பழி வாங்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிற விதமாக இவங்க செயல்பாடு எல்லாமே இருக்குது. மக்களை நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு ஆளுங்கட்சி மற்றும் ஒரு மத்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து ஒரு தனி மனிதன் புதிதாக ஆரம்பித்த கட்சியை எதிர்த்து இவ்வளவு தூரம் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா அந்த மனுஷன் வந்தார்னா இவங்க பண்ணுற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிச்சிருவாங்க ஒரு பயம்தான். ஓகேங்களா? ஸோ மக்களை நீங்கள் யோசிக்கணும், யாரை ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆண்ட கட்சி 35 வருஷம் ஆண்டிருக்கோம், 50 வருஷம் ஆண்டிருக்கோம் அப்படின்னு 2 கட்சியும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தளபதி என்ன சொல்கிறாருன்னா, நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து பண்ணி காமிப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. டிஎம்கே வரும்போது அது ஒரு புது கட்சி தான். அப்போ அது மாதிரி தானே, இதே மாதிரி தானே இழிவுபடுத்தியிருப்பாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாங்க நல்லது பண்ணணும்னு. ஏன் நல்லது பண்ணலை, 4 வருஷமாக எங்கே போயிருந்தாங்க அப்படின்னு மக்களோட கொஸ்டின் மார்க்கு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இலவசங்களை அள்ளி எறிகிறாங்க. ஸோ இலவசத்துக்கு ஏமாற வேணாம். ஓகேங்களா? அவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்துக்கு சரியான நெறிமுறையில் வகுத்து இத்தனை மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், நல்ல விலாசமான இடத்த கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுக்க தவறிய கவர்மெண்ட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமா இல்லையா? இது என்னோட கேள்வி. ஓகேங்களா? மக்களாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட ஆதரவை நீங்கள் கரெக்டாக தெரிவிங்க. நல்ல முறையால் டிவிக்கு தேர்வு பண்ணுங்கள். ஒரு புதிய ஆள் வந்தால் தான் என்ன பண்ணுறாங்கிறது தெரியும். அதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம். ஓகேங்களா? நன்றி.